அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, வழக்காட வரும் வழக்காடிகள் குடிபோதையில் சுற்றித் திருவதால் வழக்கறிஞர்கள் தனது பணிகளை செய்ய முடியாமல் கஷ்டப்படும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆம், சென்னை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் குடிபோதையில் வழக்காடிகள் வந்து செல்வது ஒரு வழக்கமாக இருக்கிறது. பெரிய ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. இங்கு வரும் வழக்காடிகள் குடிபோதையில் இருப்பதால் பெண் வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்துவதிலும் அந்த வழியில் செல்வதும் மிகவும் கடினமாகவும் கஷ்டமாகவும் சில தர்ம சங்கடமாகவும் இருப்பதாக வழக்கறிஞர் குற்றம் சாட்டுகின்றனர். பார்த்து அவங்களுடைய தைரியம்னு சொல்கிறீங்களா, இல்லை அவங்களுடைய ஆணவம்னு சொல்கிறீங்களா, இல்லை அறியாமைன்னு சொல்கிறீங்களா? அதாவது மது அருந்தியவர்கள் மிருகத்துக்கு சமம். அவங்களுக்கு அவங்க சுய நினைவே கிடையாது. ஏன்னா ஒரு பெற்ற குழந்தைகிட்டே தவறாக நடக்கக்கூடியவங்க, மனைவியை மோசமாக நடத்தக்கூடியவங்க, தாயை கொல்லக்கூடியவங்க, தாயை கண்முன் தெரியாமல் தாக்கக்கூடியவங்க, இப்படி வகை வகையாக நாங்கள் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க தடுக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு உடம்பு சரி, ஒரு மது அருந்திய நிலையில் இருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா குடிச்சிருக்காங்க, அதனால குடி போதையில் இருக்கிறதால தெளியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மது போதையில் வர்றவங்களை வச்சு நாங்கள் எப்படி வழக்கு நடத்த முடியும்? சிலர் அந்த மாதிரி வராங்க. அதே போல் அங்கங்கே பாட்டில்லாம் கிடக்கு. நீதிமன்ற அந்த கேம்பஸ் ஸ்கூலில் பாட்டில்லாம் கிடக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படியே குடித்த நிலையிலேயே கிடக்கு. இது நான் என்னுடைய ஹம்பல் ரிக்வஸ்ட் என்னன்னா, நீதிமன்றத்தோட மாண்பை காக்கணும். அது ஒவ்வொரு வழக்கறிஞரோட கடமை. என்னுடைய பார்வையில் தவறாக தெரிஞ்சதுன்றதால நான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லுக்கும் கொடுத்துருக்கேன். அதே போல் ஹோம் செக்ரட்டரி அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன், டிஜிபிக்கும் கொடுத்துருக்கேன். எல்லா தரப்புக்குமே கொடுக்க வேண்டிய கமிஷனர்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். ஆவடி கமிஷனர், அதே போல் சென்னை கமிஷனர், தாம்பரம். ஏன்னா நான் அந்த ஏரியா கோர்ட்டில் நான் ப்ராக்டிஸ் போகிறதால அதையும் கொடுத்துருக்கேன். ஒட்டுமொத்தமாகவும் டிஜிபிக்கும் கொடுத்துருக்கேன். இது ஆதாரப்பூர்வமாக நீங்கள் புகாராக கொடுத்துருக்கீங்களா மேடம்? ஆதாரப்பூர்வமான நிச்சயமாக வழக்குகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வழக்குகள் நடந்தது இருக்குது. அதே போல் நீதிமன்றத்தில் ஒரு வாட்டி நான் நின்றுட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, ஷூரிட்டி கொடுக்க வந்தவர் போதையில் இருந்தார். நல்ல போதையில் இருந்து சத்தமாக குரல் கொடுத்தார். அப்போ இமீடியட்டாக அவரை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அவரை அதே போல் குரல் கொடுக்குறவங்களை கண்டித்து அனுப்புறதும் உண்டு. இது நீதிபதிகளோட வேலை கிடையாது. நீதிமன்றத்துக்குள்ளே யார் குடிச்சிருக்காங்க என்னன்றது நீதிபதிகள் அவங்களோட தொலைவில் இருந்து அவங்களோட பார்வையிலிருந்து பணியை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர, நாங்கள் நீதிபதிகள் அருகில் கூட நாங்கள் விட மாட்டாங்க. எப்போவுமே வரவங்களெல்லாம் அவங்க அக்யூஸ் பாக்ஸில் அங்கே தான் நிற்பாங்க, இல்லை விட்னஸ் பாக்ஸில் நிற்பாங்க. அவங்கள உள்ளே வராமல் தடுக்க வேண்டியது எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். பெண் வழக்கறிஞர்களாக நாங்கள் இருக்கோம். ஒரு தகாத வார்த்தை 4 பேர் முன்னாடி அவங்க போதையில் பேசும்பொழுது அது பேசி முடிச்சிட்ட பிறகு வழக்குக்கு போகிறத விட அதை வராமல் தடுக்கிறதுக்கு என்னன்றது ஏதாவது முயற்சி செய்யலாமேன்னு என்னுடைய இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன். இந்த முயற்சியில் இதனோட எல்லை இதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக சாதகமாக வரும். ஏன்னா இது ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ளெல்லாம் வர முடியாது. ஹைகோர்ட்டுக்குள்ளே போகிறவங்களாம் வர முடியாது. பட் இங்கே வெளியில் வரவங்க உள்ளே போகும்போது ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அனுப்புறாங்க. நீட்டாக இருக்குது ஹைகோர்ட்டு. ஆனால் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் கோர்ட்ஸில் தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் தவிர்க்கணும். ஏன்னா நிறைய டென்ஷன் இருக்குது கோர்ட்டில். நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறது, சாட்சியை விசாரிக்கிறது, எங்களுக்கு பல அதாவது எப்பவுமே நிரம்பி வழியக்கூடிய இடமா நீதிமன்றங்கள் இருக்குது. இதில் தான் நாங்கள் எப்படி எங்கள் கேஸை நடத்திட்டு போகிறதுன்னு தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர, யார் எப்படி வந்திருக்காங்கன்னு இவங்களை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, அவங்க வாமிட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் எங்களை நீதிமன்ற மாண்பை காக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையாக தான் எனக்கு தோண வச்சிருக்கு. நீதிமன்ற வளாகத்தில் வெறும் மது மட்டும்தான் இருக்குதா, வேறு ஏதாச்சும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க? அதை நான் சொல்ல விரும்பலை. அதை எங்களுக்கு எந்த இதுவுமே வேண்டாம், எந்த ஒரு போதை வகையுமே வேண்டாம். என்னன்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பணும். இதுதான் எங்களுக்கு. எந்த வகை இருக்குது, என்ன போதை இருக்குது, யார் என்ன குடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது. சில நேரங்களில் நான் பார்க்க முடியுது, குனிஞ்ச தலை நிம்மராமல் நிற்பாங்க. அப்படியே குனிஞ்சு நம்ம என்ன கேட்டாலும் அவங்க பதில் சொல்கிறதுக்கு நிறைய தயங்கிறது, நிறைய பேரை பார்க்க முடியுது. கஞ்சா போதை இருக்கலாங்களா? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு நான் எல்லா வகையுமே தான் மொத்தமாக சொல்லியிருக்கேன். மது, இன்னும் இதர வகை போதை எதுவாக இருந்தாலும் அவங்க அதை பரிசோதித்த பின்னரே உள்ள அனுப்பப்படணும் அப்படின்னு நான் என்னுடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கேன்.